ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. ஒரு ஆண்டில் 2 நாட்கள் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று நேற்று, மற்றையது நாளை. இந்த இனிய நாளை குருவருள் திருவருளுடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்வோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. நான் உழைக்கிறேன் என்று பெருமை பேசி சலுகையை எதிர்பார்க்கிறீர்களே, அதே போல பூமி, சூரியன் போன்ற 5 பூதங்கள் பேசினால் உங்கள் கதி என்ன ஆகும்? மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் திம்மாபுரம் மற்றும் செம்பாக்குறிச்சி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை சித்திரை அமாவாசை விழாவினை மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த தபால் தந்தி நகர், பாலமேடு, கரடிக்கல் ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அரியலூர் மாவட்டம் இளையூர் கிராமம், இளையூர் கிழக்கு தெரு, சென்னன் செல்வி. நான் 16 வருஷமாக இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து போய் கொண்டு இருக்கேன். அதில் இருந்து என் பையன் படித்து வேலைக்கு போயிருக்கான். வேண்டிகிட்டு வந்தேன்னா வீடு கட்டணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். இப்போ புது மாடி வீடு கட்டியிருக்கிறோம். பையன் வேலைக்கு போகணுன்னு, வெளிநாடு போகணுன்னு வேண்டிக்கிட்டேன். அதுவும் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்கள் வீட்டில் 2 பேர குழந்தைங்க இருக்குது, கல்யாணம் பண்ணி. நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம். நான் போன வருஷம் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எனக்கு மாரடைப்பு வந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் காட்டினதும் மாரடைப்பு வந்துச்சு, 24 மணி நேரத்துக்குள்ளே சேர்க்கணுன்னாங்க. சேர்த்து கொண்டு காப்பாற்றி கோயிலுக்கு வந்துட்டு போனேன். ஒரு வருஷம் போனேன். இப்போ நல்லா இருக்கேன். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. நாம் கிராமம் கிராமமாக போய் மக்களுக்கு வழிபாடு செய்யும் பழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பக்தி சொல்லி ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்பது குரு உபதேசமாகும். கொழும்பு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் இயற்கையே இறையென போற்றும் நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் அருளாசியோடு கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையில் இயற்கை பேரிடரில் உயிர் துறந்த அனைத்து ஆன்மாக்கள் சாந்தி அடையவும், இயற்கை பேரிடரில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் வேண்டி இயற்கை வழிபாடு செய்தனர். இந்த கூட்டு வழிபாட்டில் செவ்வாடை சக்திகள் கலந்து கொண்டு அன்னையை மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.